நம்ம இந்தியாவோட பாதுகாப்பு நிலத்திலையும் வானத்திலையும் மட்டுமல்ல, நம்மளோட 7500 கிலோமீட்டர் நீண்ட கடற்கரையையும் கடலுக்கு அடியில் இருக்கிற நம்ம கடல் வளங்களையும் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடலுக்கு அடியில் எதிர்நாடுகள் கண்ணு வெடிகளை புதைச்சு வச்சு நம்ம கப்பல்களுக்கும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கும் ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கலாம். இந்த மாதிரி கடலுக்கு அடியில் இருக்கிற கண்ணி வெடிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. அதே சமயம் ஆபத்தான வேலையும் கூட. இப்போ இந்த ஆபத்தான வேலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம DRDO, அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, ஒரு சூப்பரான அதிநவீன புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. வாங்க அந்த அதிநவீன புதிய தொழில்நுட்பத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த புது ஆயுதம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் AUV SWARM. AUV அப்படின்னா அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள், அதாவது ஆளில்லா நீர்மூழ்கி வாகனம். ஸ்வார்ம்னா கூட்டம். சிம்பிளா சொன்னா இது ஆளில்லா நீர்மூழ்கி ரோபோட்டுகளோட ஒரு படை. இது சாதாரண நீர்மூழ்கி மாதிரிகள். இது ரொம்பவே சின்னதா ஒரு மனுஷனை சுலபமா தூக்கிட்டு போற அளவுக்கு மேன் போர்ட்டபிள் வகையை சேர்ந்தது. DRDOவோட நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் லேபரட்டரி தான் இந்த வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிஸ்டத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல ஒரு AUV மட்டும் தனியா வேலை செய்யாது. பல AUVக்கள் ஒரு தேனீ கூட்ட மாதிரி ஒன்னோட ஒன்று பேசி ஒருங்கிணைந்து ஒரு பெரிய பகுதியை ரொம்ப வேகமா ஸ்கேன் பண்ணும். உதாரணமா, ஒரு பெரிய கப்பல் தனியா போய் ஒரு இடத்தை செக் பண்றதுக்கு பல மணி நேரம் ஆகும். ஆனா இந்த குட்டி குட்டி AUVக்கள் கூட்டமாய் போய் அதே வேலையை ரொம்ப குறைஞ்ச நேரத்துல துல்லியமா செஞ்சு முடிச்சிடும். ஒரு பெரிய கடல் பகுதியை பல சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியையும் ஒரு AUVயும் ஸ்கேன் பண்ணும். இது தேடுதல் வேட்டையை ரொம்பவே திறமையா மாற்றும். சரி, இந்த குட்டி ரோபோக்கள் கடலுக்கு அடியில் இருக்கிற கன்னிவெடியை எப்படி கண்டுபிடிக்கும்? இதுக்கு அதில் பல ஹைடெக் கருவிகளை பொருத்தி இருக்காங்க. முதலாவது சைடு ஸ்கேன் சோனார். இது கடலோர தரை பகுதியை அகலமாக ஸ்கேன் பண்ணி, அதாவது அங்கு ஏதாவது வித்தியாசமான பொருள் இருந்தால் அதோட படத்தை உருவாக்கும். இரண்டாவதாக ஹை ரெசல்யூஷன் கேமரா. சோனாரில் ஏதாவது ஒரு பொருள் சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சா இந்த கேமரா அதை பக்கத்துல போய் தெளிவா போட்டோ எடுத்து அது கண்ணிவெடி தானா என்பதை உறுதிப்படுத்தும். மூன்றாவதாக AI தொழில்நுட்பம். இதுதான் இந்த சிஸ்டத்தின் மூளையே. சோனார் மற்றும் கேமரா அனுப்பும் படங்களை இதில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு, தானாகவே அனலைஸ் பண்ணி இது கன்னிவெடி மாதிரி இருக்குதா இல்லையா என்பதை உடனே கண்டுபிடிச்சு கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்துடும். இந்த எல்லா AUVக்களும் அக்வாட்டிக் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் மூலமா ஒன்னோடு ஒன்று தொடர்புல இருக்கும். இந்த புது டெக்னாலஜியால இந்தியாவுக்கு என்னென்ன லாபம்? முதலாவதாக கடலோர பாதுகாப்பு. நம்மளோட நீண்ட கடற்கரை, தீவு கூட்டங்கள், துறைமுகங்கள் இந்த மாதிரி இடங்களை எதிரிகள் பதுக்கி வைக்கிற கன்னிவெடிகளை ரொம்ப சுலபமா வேகமா கண்டுபிடிக்க முடியும். இரண்டாவதா மனித உயிர் பாதுகாப்பு. முன்னாடி இந்த ஆபத்தான வேலையை நம்ம கடற்படை வீரர்களோ இல்ல பெரிய கப்பல்களோ தான் செய்யணும். இதுல உயிருக்கு ஆபத்து அதிகம். ஆனா இப்போ இந்த ரோபோக்களை அனுப்பி மனித உயிர் ஆபத்தை முழுசா தவிர்க்கலாம். மூன்றாவதா செலவு மற்றும் நேரம் மிச்சம். இது சின்னதா இருக்கிறதால ஒரு சின்ன படகுல இருந்து இதை ஆப்ரேட் பண்ண முடியும். இதனால பெரிய கப்பல்களுக்கான செலவு, பராமரிப்புன்னு பல கோடி ரூபாய் மிச்சமாகும். நேரமும் ரொம்ப மிச்சமாகும். கடைசியா ஆத்ம நிர்பர் பாரத். ரொம்ப முக்கியமா இந்த முழு சிஸ்டத்தையும் நம்ம DRDO நம்ம இந்தியாவிலேயே நம்ம இன்ஜினியர்களை வச்சு மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே உருவாக்கி இருக்கு. இது பாதுகாப்பு துறையில நம்ம தற்சார்புக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. ஆனா இந்த திட்டத்துல சில சவால்களும் இருக்கு. கடலுக்கு அடியில, குறிப்பா கலங்களான தண்ணிகளை இந்த AUVக்கள் ஒன்னோடு ஒன்று சரியா தொடர்பு கொள்றது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி AI தொழில்நுட்பம் கடலுக்கு அடியில பாறைகளையும் கன்னிவெடிகளையும் சரியா பிரிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி சில தொழில்நுட்ப சவால்களை சரி செஞ்சுட்டா இந்த சிஸ்டம் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும். DRDO என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிஸ்டம் இப்போ உற்பத்திக்கு தயாரா இருக்கு. அடுத்த சில மாதங்கள்ல இதோட உற்பத்தியை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி இருக்காங்க. இது நம்ம கடற்கரைக்கும் கடலோர காவல் படைக்கும் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். எதிர்காலத்துல இதுல இன்னும் அதிக நேரம் இயங்குற பேட்டரிகள், இன்னும் துல்லியமான சென்சார்கள், இன்னும் மேம்படுத்தப்பட்ட AI மாடல்களை பொருத்தி இதை இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துறதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு வருது. ஆக
கடலுக்கு அடியில ஆள் இல்லாமலேயே ஒரு பெரிய ரோபோ படையை உருவாக்கி நம்ம DRDO உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இனிமே இந்திய கடல் பகுதிகளை எதிரிகள் வாழாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த தொழில்நுட்பம் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இருக்கிற நம்மளோட நட்பு நாடுகளுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைய வாய்ப்பு இருக்கு. இந்த அதிநவீன புதிய தொழில்நுட்பம் பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.